பொலிவுடன் மாலை நியூஸ். வீட்டை கொடுக்க சொல்லி ஊரில் கட்ட பஞ்சாயத்து, மறுத்த குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து வீட்டை சுற்றி கம்பி வேலி அமைத்த கொடுமை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கிராமத்திலிருந்து தப்பித்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் புகார் அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கல்யாண சோழபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அமுதா என்ற பெண்மணி 2012ஆம் ஆண்டு கலா என்பவரிடமிருந்து நிலத்தை வாங்கி அங்கே வீடு கட்டி வசித்து வருகிறார். அமுதா பெயரில் நிலத்தின் உரிமை பட்டா மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் தனக்கு உரிமை இருக்கிறது என்று கூறி அந்த நிலத்தை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அதே கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அமுதா குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு கிராம பஞ்சாயத்தில் அமுதாவிற்கு அபராதம் விதித்ததுடன் நிலத்தை சுரேஷ்குமாருக்கு கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லியுள்ளனர். கட்ட பஞ்சாயத்தை ஒத்துக்கொள்ளாத அமுதாவை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக கிராம பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லியுள்ளனர். இதன் காரணமாக ஊரில் உள்ள கோவிலுக்கு கூட செல்லக்கூடாது என்று ஊர் கட்டுப்பாடு விதித்ததுடன் அமுதாவின் வீட்டில் நடைபெற்ற திருமணத்திற்கும் ஊரை சார்ந்த யாரும் வரக்கூடாது என்று தடை விதித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறைக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த 25ஆம் தேதி அமுதா வீட்டிற்கு சுரேஷ்குமாரின் ஆதரவாளரான முத்துத்தமிழன் என்பவர் 15 அடி ஆட்களுடன் வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து வீட்டை சுற்றி முள்வேலி அமைத்துள்ளார். இதனால் குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தனர். மகனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் வீட்டை விட்டு வெளியே வந்த காரணமாக அடியாட்களுடன் வந்து அக்குடும்பத்தை கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அமுதா அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி மனு அளித்துள்ளார். தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் தங்களது ஊருக்கு ஆபத்து உள்ளதாக அமுதா வேதனையுடன் தெரிவிக்கின்றார். நான் கலா மருதாங்க நிலம் வாங்கினேன். அந்த மண் வாங்கி 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதை வாங்கி நான் பட்டா பண்ணி என் பேர்ல கொடுத்துட்டாங்க அவங்க. இப்போ முத்தமிழனும் மாசிலாமணியும் என்ன சுரேஷ் வாதாடுறாரு. வாதாடுறதுக்கு முத்தமிழனும் சுரேஷ் மாசிலாமணியும் அவங்களுக்கு நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு ரொம்ப வாதாடுறாங்க. ரொம்ப வாதாடி எங்களை ஊர்ல ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. எங்களை ஊர்ல கூப்பிட்டு அவதாரம் கேட்டாங்க. அவதாரமும் கொடுத்துருக்குறோம். 5100 ரூபா அவதாரமும் கொடுத்துருக்குறோம். அந்த அவதாரத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களை ஊர்ல ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. 2018 இருந்து 2019 கோயிலுக்கு சாமி கும்பிட போனா எங்களுக்கு சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஊர்ல புரட்டியை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க. திரும்பி இப்போ 20 போயிட்டு நாங்க காவடி எடுக்க என் பையன் போனதுக்கு அதையும் காவடி எல்லாம் எடுக்கக்கூடாது, நீங்க சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. என் பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டுங்க. அந்த பையன் கல்யாணத்துக்கு வச்சிருந்தோம். அந்த கல்யாணத்துலயும் எங்களை ஊர்ல யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரையே மறைச்சிட்டாங்க. யாருமே எங்க கல்யாணத்துக்கு வரல. நாங்க தனியா தான் இருக்கிறோம். இப்பயும் எங்க வீட்டுல வேலையை வச்சு எங்களை இல்லாதவங்க கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஊரே ஒதுக்கி வச்சு ஊர்ல எங்களை ஒதுக்கி வச்சு எங்களை வேலி சுத்தி வச்சுட்டாங்க. எங்க வீட்டை சுத்தி வச்சுட்டாங்க. நாங்க உள்ளே இருந்தோம். இப்ப நாங்க அந்த வேலையை லேசா ஒதுக்கிட்டு நாங்க வெளில வந்துருக்கிறோம். எங்களை போட்டு வேலியிலே போட்டு மிரிச்சுட்டாங்க. மிரிச்சு உடம்பே நலப்படியில 5 நாளும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.